ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் மக்களே. நான் உங்கள் ரீகன் ஆண்டனி சாமி மரியதாஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 50 பேர் சாப்பிட்ற மாதிரி மட்டன் பிரியாணி. இதுக்கு நான் எடுத்துக்கிட்டது 7 கிலோ அரிசி, 3.5 கிலோ ஆட்டுக்கறி. இந்த ஆட்டுக்கறி பிரியாணியானது என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்யணுன்ற செய்முறையும் தேவையான பொருட்களையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்துங்க, அதிகமாக போட வேணாம். கறி போட்ட பிறகு போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஒரு வாட்டி இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆட்டுக்கறின்றதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. தண்ணி அளவு 2 மடங்கு அரிசி அளந்து வச்சதுலேருந்து எடுத்து ஊற்றிங்க. நல்லா கொதித்து வரட்டும், அதை வரைக்கும் மூடி போட்டுருங்க. கொதித்து வந்த பிறகு அரிசி நான் எடுத்துக்கிட்டது துளசி அரிசி. உங்களுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணணுன்னு தோணுதோ யூஸ் பண்ணிங்க. பிரியாணி அரிசி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிங்க. வாழை இலை போட்டு தம் போட்டாச்சு. தம்மை எடுத்து பிரித்து பார்க்கலாம். 150 ml நெய் ஊற்றிக்கிட்டேன். மல்லி புதினாவை போட்டு கிண்டி ஃபைனலாக டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச இப்போ பிரியாணியை எல்லாரும் சாப்பிட்றாங்க. எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டுக்குவோமா? எப்படி இருக்கு? ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நீ சொல்லு. சூப்பரா இருக்கு. நீ சொல்லுமா? சூப்பரா இருக்கு. ஏய் ஜோ டை. அங்க இல்ல, அத்தை இல்ல. கையை கட்டு. கம்மியா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு.